எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலந்துரையாடல் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. வாழ்க்கையில் ரொம்ப யாருக்கு பயனுள்ளதா இருக்கோ இல்லையோ, இந்த உலகத்துல ஒரு பெரிய பயனுள்ளதா இந்த பிரபஞ்சம் ஒரு ஏற்பாடு பண்றத ஒரு அனுபவம் பெற்றவனா நானே பார்க்குறேன். ஏன்னா நான் சிறு வயதிலிருந்து நிறையா ஸ்டடி பண்ணியிருக்கிறதுல ஒரு போதனைகள், ஒரு குருக்கிட்ட போய் இருக்கிறது, ஒரு குருவை பார்க்கறது, என் லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னா அந்த சில குருவோடைய சில அந்த வார்த்தைகள் சின்ன ஒரு 25 லைன் 30 லைன் தான் இருக்கும், இல்லை ஒரு 10 லைன் கூட இருக்கும். சிலது என்னை ஒரு ஸ்டக்கப்பெல்லாம் ஆக்கியிருக்கு. சில பேர் பைத்தியம் மாதிரி இருந்தவங்க என்னெல்லாம் அவங்கள பார்க்கறதுக்கு அவ்வளோ கடினம். பேருந்துக்கு காசு இருக்காமல் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே போய் அவங்கள பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்குள்ளே நுழையும் போது திருப்பி எனக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, திருப்பி அவங்கள பார்க்கணும்னு தான் தோணும். அப்படி ஒரு 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 பல இடங்களில் நம்ம ஒரு செயலை ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளேருந்து ஒரு பெரும் செயலை இந்த பருவ மாற்றம் அடையிறதுக்கு, காலம் மாற்றம் அடையிறதுக்கு, இந்த யுகம் மாற்றம் அடையிறதுக்கான ஒரு பெரிய வேலை தான் இப்போ இந்த சுவாச புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த சுவாச புரட்சியோட நோக்கம் 3000 கோடி பெரிய ஒரு 500 ஏக்கர் இடம் வாங்கி அதில் ஒரு ஆசிரமத்தை கட்டி என் சிலையை கொண்டு போய் அங்கே நிற்பாட்டிக்கிட்டு, இல்லைன்னா சிவலிங்கத்தை நிப்பாட்டுறது, பார்வதி சிலையை வைக்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. ஒரு பெரிய யுகம் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு அனுபவத்துக்குள்ளேருந்து ஒரு வேலை செய்யறதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ் நடக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் ஒவ்வொரு யோகியை பற்றி நம்ம பேசுறதுக்காக தயாராகும் போது, அந்த செயல் நடக்கும்போது அவ்வளோ பெரிய வியர்ப்பாக இருக்குது. அந்த யுகம் மாற்றத்துக்கு மையம் தமிழ்நாட்டில் எதுன்னா கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரி தான் இந்த யுகம் மாற்றத்துக்கான ஒரு அடிப்படையாக திகழக்கூடிய மையமாக ஒரு செயலாக இருக்கிறது. மீண்டும் ஒவ்வொரு தியானம் பழகிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு செயல் இருக்கு. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இணைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உடல்ல எப்பயுமே 2 சுவாசத்தை ஒரு சரியாக எவன் பயன்படுத்துகிறானோ அவன் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைகிறான். 2 சுவாசத்தையும் ஒருத்தன் சரியாக, சுவாசம் நமக்கு வருதுன்னு ஒருத்தன் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டதே சக்சஸ்ன்னு தான் நான் நினைப்பேன். நிறைய பேருக்கு சுவாசம்னா ஒன்று நமக்குள்ள ஓடுதா வெளியில வருதாங்கிறதே தெரியாம தான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய பட்டம் படித்தவர்களே அது இயற்கையா சுவாசம் உள்ள வரும் வெளியில போகும், அதையா நம்ம போய் பார்க்கணும், அது என்ன பெரிய ஆய்வு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சுவாசத்தை தெரிஞ்சுக்கிறதே மிகப்பெரிய செயல். அந்த சுவாசத்தை, இரு சுவாசத்தைய ஒரு இணைக்கிறதுங்கிறது பெரிய செயல். நாடிகளை இணைக்கிறதுங்கிறது பெரிய ஒரு அதிசயமான செயல். அந்த மாதிரி முக்கடல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பெரிய இணைப்பு அப்படிங்கிறது தான் அது. அந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின இடம். அந்த இடம் கன்னியாகுமரி இந்த உலகத்துல வரப்போற ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு புது யுகத்தையும் ஒரு புது வசந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல். நம்ம வீட்டில் ஒன்று நடக்க போகுது, ஒரு திருமணம் நடக்க போகுதுன்னா மூர்த்த கால்னு ஒன்று ஊனுவாங்க. அந்த மாதிரி அந்த சமுக்கை திருமணத்துக்கு மண்டபமும் அதுதான், மூர்த்த கால் ஊன்ற இடமும் அதுதான். அந்த முக்கியமாக ஒரு பெரும் செயலை செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோடிசாமியை பற்றி நம்ம பேசுவோம். கோடிசாமி ஒன்றும் கிடையாது, பதஞ்சலியோடைய பரமசீடர், ராமருடைய பரமசீடர். களத்துக்குள்ள எல்லா கலைகளையும் கலைகளை கற்றுக்கொண்ட நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு தவத்துக்குரியவர், ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறவர். அவரை நம்ம இதோட கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் என்னன்னா, கன்னியாகுமரிக்குள்ளேயும் நமக்கும் என்னன்னா, நம்ம கன்னியாகுமரிக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாம் பிறந்தது தஞ்சாவூரில்,
கடல் சம்பந்தம் இல்லாமல் காவேரி கரையில், அது எங்கள் ஊர் காவேரிக்கும் எங்களுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது. நான் பிறந்த ஊரில் ஒரு பாசனத்துக்கு இந்த கட்டளை வாய்க்கான்னு சொல்லுவாங்க. அது ஒரே ஒரு முறை வரும். அந்த தண்ணியை கொண்டு வரதுக்குள்ள உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் போயிடும். அந்த மாதிரி போராடி விவசாயம் பண்ணுற ஒரு பூமி தான் அது. தஞ்சாவூருக்குள்ளேயே இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தோட பார்டரில் இப்படி இந்த மாதிரி இணைக்கக்கூடிய பகுதியில் இதெல்லாம் வானம் பார்த்த பூமியாக மாறிடும். எங்களுதுலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி எங்களுது மட்டும்தான் அந்த எட்ஜில் இருக்குது, பார்டரில் இருக்குது. எங்களுதை தாண்டிட்டா அதுக்கப்புறம் புதுக்கோட்டையிலேருந்து சிவகங்கையிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இந்த ஆற்று பாசனங்கள் ரொம்ப குறைவு. அந்த பக்கம் வைகை அந்த பக்கம் வந்தாலும் ரொம்ப ஃபுல்லாக டீப்பாக போகாது, வானம் பார்த்த பூமி. அப்படியாப்பட்ட அந்த பகுதியில் பிறந்த நமக்கு வளர்ந்து ஆளாகி ஒரு செயல் வடிவமாக உருவாகி இந்த தியானம் ஒரு இடத்துக்குள்ள மேற்கொள்ளும் போது அந்த தியானத்துக்குள்ளேயும் பாருங்க, விவேகானந்தருடைய செயல் வடிவத்திலிருந்து தான் எமக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குது. ராமகிருஷ்ணர் விவேகானந்தருடைய புத்தகத்திலிருந்து தான் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய துவக்கம் துவங்குது. அப்ப என்னுடைய ஆற்றல் இருக்கிற எனர்ஜி பாயிண்ட், என்னுடைய செயல் வடிவத்திலிருந்து மாற்றங்கள் நிறைய இடங்கள்ல நிகழ்த்தினாலும் அந்த ப்ளூ பிரிண்ட்னு சொல்லக்கூடிய மேப், நீ எதுக்காக வந்திருக்கிற, நீ என்ன வேலை செய்ய போறங்கிற அந்த ஒர்க்கு அசைன்மெண்ட் கொடுத்த இடம் எனக்கு கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரியிலிருந்து தான் என்னுடைய அந்த ஒரிஜினாலிட்டி எனக்குள்ள இருக்கின்ற உயிர் துளியாக இருக்கிற ஒரு துளி மீதி இருக்கிற பாக்கி இருக்கின்ற மொத்த வடிவமும் அங்கிருந்து தான் வரப்பட்டது, எமக்கு அங்கிருந்து தான் கிடைக்கப்பட்டது. என்னுடைய ஒட்டுமொத்தமான செயல், என்னுடைய பிரபஞ்சத்துக்குள்ளிருந்து நான் ஒரு மனிதனாக சாதாரணமாக இருந்து இந்த உரையை நிகழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இதுதான் இந்த வாய்ப்பும், இந்த இறைவனை, இந்த பிரபஞ்சத்தை பற்றி பேசுறதும், தியானத்தை பற்றி பேசுறதும், மருத்துவ செயலாக்கத்தை பண்றதும், ஆன்ம விடுதலை பண்றதும், இதுக்கெல்லாம் வித்துட்ட ஒரு செயல் ஒரு வடிவமாக மாறினது கன்னியாகுமரி. அப்ப இந்த கன்னியாகுமரியிலிருந்து தான் ஒரு உயர்ந்த ஆற்றலாக, உயர்ந்த செயலாக இந்த பருவ மாற்றத்தையும் இந்த கால மாற்றத்தையும் உருவாக்குறதுக்காக பல நாட்களாக ஆழ்கடலிலே ஒரு பேராற்றல் காத்திருந்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம் தியானத்து வழியிலே பல்வேறுபட்ட இடங்களில், பொதிகையில், பழனியில், திருநெல்வேலியில் இருக்கிற அந்த ஒரு வீட்டில், பல்வேறுபட்ட நகரங்களுக்குள்ள நம்ம திருப்பரங்குன்றம் மலையில், இந்த பக்கம் இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இன்னொரு பக்கம் இருக்கிற காகபஜண்டருடைய மலையில், பல்வேறுபட்ட நகர பல்வேறுபட்ட சூழல்களுக்குள்ள நமக்குள்ள முன்ஜென்மத்தில் தவம் செய்து அந்த இடத்துக்குள்ள விட்டுட்டு போயிருந்த அந்த ஆற்றல்கள்லாம் தற்காலிக சூழலுக்காக ஒரு மனிதன் எப்படி ஒரு இடத்துல போய் பயிற்சி எடுத்துக்கொள்வானோ அந்த மாதிரி நம்ம தவம் செய்ய போகிற ஒவ்வொரு இடத்துக்குள்ள இருந்தும் நம்மளுடைய முப்பரப்போட தொடர்புகள் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அங்கிருந்து ஒரு ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கப்படுகிறது. அது நான் கிடைக்கப்படுகின்ற ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் ஒரு யோகி, ஒரு மகான், ஒரு இடம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுது, நமக்கு ஒரு செயல் காட்டுது. இந்த யோகியோடைய செயல் காட்டுது. காகபஜண்டர் இந்த இடத்துல இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்றாரு, பழனியில போகர் ஆசீர்வாதம் பண்றாரு, அங்க பொதிகையில அகத்தியர் ஆசீர்வாதம் பண்றாருன்னு தான் நமக்கு தெரிய தொடங்கினது. ஒரு காலகட்டத்துக்கு மேலதான் அந்த மலைக்குள் நாம் தவம் செய்தோம், நாம் ஒரு பணியை செய்தோம், நம்மளும் அந்த மலைக்குள்ள வாழ்ந்திருக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி பணி செய்ய வர்றதுனால அந்த ஆற்றல்களை நாமே போய் அதே ஆற்றலை, எந்த ஆற்றலை எங்க விட்டுட்டு போனோமோ அதே ஆற்றலை எடுத்து பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றோம். நீங்க நல்லா பார்த்துக்கங்க, நம்மளுடைய சொத்தை இந்த பிறப்புல சேர்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம உடலை விட்டுட்டு உயிரை விட்டுறோம். திருப்பி நாம பிறப்பு எடுத்து எந்த ஊர்ல எந்த சொத்தை விட்டுட்டு போனோமோ அதே சொத்தை நாம மீட்டு நம்ம அந்த செயலை எடுத்துக்கிட்டு நம்ம வளரும் போது ஒரு வேலை செய்யறது, அந்த சொத்தை வச்சு ஒரு பணி செய்யறது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ஒரு யோகியாகப்பட்டவன் அவனுடைய தவத்துல, அவனுடைய செயல்ல, அந்த கால சூழல்களில் வேலை செஞ்சுட்டு மீதி இருக்கிற மிச்சம் இருக்கிற பேராற்றல்களை என்ன பண்றான்னா அந்த இடத்துக்குள்ள வச்சுட்டு பத்திரப்படுத்தி பதப்படுத்தி வச்சுட்டு அவன் போயிடுறான். அவன் தன்னுடைய உடலை அந்த கூட்டை உதறிடுறான். உதறிக்கிட்டு கடல் மார்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
ஒரு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள்ல பிறப்பெடுக்கிறதோ இல்லை வேற ஒரு பணினா கடல் மார்க்கத்தில் இருப்பாங்க. இல்லை என்றால் ரிஷிகேஷ் மாதிரி மலை மார்க்கத்தில் இருப்பாங்க. அவ்வப்போது ஆகாயத்துக்குள்ள இருப்பாங்க. இப்படி பல்வேறுபட்ட இடங்களுக்குள்ள யோகிகளும் குருமார்களும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனால் கன்னியாகுமரியில் இருக்கிற அலையை பார்க்கலாம், மீனை பார்க்கலாம், விலங்குகளை பார்க்கலாம், எது வேணாலும் கடல் சார்ந்து இருக்கிற உள்ள இருக்கிற விலங்குகளை கூட பார்க்கலாம். அந்த விலங்குன்னு சொல்றோம்னா அளவுக்கு அதிகமா இருக்கிற திமிங்கல் எல்லாம் விலங்குன்னு தான் கடலுக்குள்ள அழைப்பாங்க. அது கடல் விலங்கு அப்படின்னு தான் அதுக்கெல்லாம் பேர் இருக்கு. அந்த மாதிரி அழைக்கலாம். ஆனா ஒரு பேர் ஆற்றலை பேர் செயலை நம்மளால பார்க்க முடியாது. அந்த பார்க்கறதுக்கு உயர்ந்த தவம் வேணும். அந்த மாதிரி பல்வேறுபட்ட இடத்துல நம்ம தேக்கி வச்சிருந்த ஆற்றல்களை நாமே போய் எடுத்தோம். அந்த ஆற்றல்களை எடுத்துக்கொண்டு பணி செய்ய தொடங்கணும். அப்ப கன்னியாகுமரியில் இருக்கின்ற ஒரு பேர் செயலும் நம்மளுடைய வேலை என்ன, நம்மளுடைய பணி என்ன, நம்மளுடைய செயல் என்ன அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பராக ஒரு செயல் வடிவத்தை காட்டி கொடுத்துச்சு. ஒரு தந்தை மகனிடம் சொல்வார், பல நாள் கனவு, என்னுடைய திட்டம், நான் படிக்க நினைத்தேன், படிக்க முடியவில்லை. என்னுடைய ஊருக்கு பெரிய பணி செய்து என் ஊரை முன்னேற்ற வேண்டும் என்று நினைத்த முடியல. நீனாவது என்னுடைய கனவை நிறைவேற்றி நீ ஒரு டாக்டர் ஆயிரு, ஒரு வாத்தியார் ஆயிரு, ஒரு இன்ஜினியர் ஆயிருன்னு ஒரு அப்பா பெரிய கனவோட லட்சியத்தோட ஒரு பிள்ளைய ஒரு வேலை செய்ய வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்துக்குள்ள அந்த குழந்தை ஆளாகி பார்க்கும்போது தந்தை அவரையே அவர் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பிரமிப்பு இருக்கும். அதே மாதிரிதான் தவம் பண்ணுகிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தனக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியும். தனக்குள்ள இருக்கின்ற நிஜ தத்துவத்தை அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு இடத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சு கொள்ள முடியும். நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே போலதான் நம்ம 1% கூட சித்தர்களுக்கும் குருவுக்கும் அந்த யோகி பரம்பரைகளுக்கும் சாமிகளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு குடும்பம், சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் நான். தொடர்பே கிடையாது. இந்த ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல ஒரு செயலுக்குள்ள இருக்கிறவனுக்கு இந்த பருவ மாற்றத்தால் இவ்வளவு பெரிய செயல் வடிவத்தினால் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இருந்துச்சு. இந்த சயின்ஸு, இந்த உலகம் இதெல்லாம் நம்ம பேசுறத கூட அவங்களால அறிய முடியாது. நார்த் இந்தியாவில் பிறந்திருக்கின்ற அந்த பக்கம் அந்த பகுதியில் இருக்கிற விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏன் ஏற்படுத்தினுச்சுன்னா, இங்கதான் ஒரு சக மனிதனுக்கு தான் நீ கன்னடத்தான், நீ மலையாளத்தான், நீ தமிழ்காரன் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பேர் ஆற்றலுக்கு மொழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் ஒரு தாய் பெற்ற மகன்கள் தான். இதுக்குள்ள மொழி பாகுபாடு, மதம் பாகுபாடு, ஜாதி பாகுபாடு, இனம் பாகுபாடு, நிறம் பாகுபாடு இதெல்லாம் இல்லை. அப்ப அவருடைய தாக்கத்தை விவேகானந்தர் வேலை செய்யறதுக்காக தான் அந்த கன்னியாகுமரியிலிருந்து ஒரு பெரிய செயலை உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அவர் போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய பணி வரும்போது இயல்பாக நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன நினைக்கும், நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, நமக்கு ஒரு செயல் இருக்கு. இந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு எல்லாரும் பார்க்குறவங்க இந்த சக்கரம் கொஞ்சம் வெளிச்சிருச்சு, இந்த குண்டலினி சக்தி என்கிட்ட நரம்பு கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு, அங்கங்கே கொஞ்சம் அந்த உடல்ல கியான்னு கொஞ்சம் கத்திக்கிட்டு இருக்கு, இந்த குட்டையில் கிடக்கிற மீன் ஒன்று எடுத்து தண்ணியில் இருக்கும்போது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும், அதை எடுத்து தரையில் போட்டிங்கன்னா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி தவம் பண்ணும்போது அங்கங்கே நரம்பு கொஞ்சம் குதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாமளும் ஓடி போய் இந்த மரங்களில் ஏறி குதிச்சு ரோடுகளில் ஏறி குதிச்சு, ஆகா ஏதோ ஒன்று நடக்குதுயா, உடம்புக்குள்ள பெரிய மாற்றம் அடைஞ்சிடும் அப்படின்லாம் நினைச்சோம். அதெல்லாம் தாண்டி ஒரிஜினலாகவே நம் தவம் செய்து வந்தவர்கள், தவம் செய்த பரம்பரைகள்லேருந்து வந்தவங்க, தவம் நேச்சராகவே நமக்கு வரும். அந்த தவத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்தை பெற முடியும். தவத்திலிருந்து ஒரு வேலை செய்யறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத ஒரிஜினலா ஒரு காலகட்டத்துக்கு மேல தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பதான் கன்னியாகுமரியோடைய அந்த முழு தாக்கமும் முழு செயல் வடிவமும் இருக்கும்போது தான் நம்ம இந்த பணி செய்யறதுக்கான பெரிய வடிவத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருந்துச்சு. அப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது என்னன்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பார்க் ஆகுது, நீங்க தேடுறீங்க, ஒரு குருவை நோக்கி வர்றீங்க. அப்படி இல்லை, உங்களுக்குள்ள உங்களை யாருன்னே சத்தியமா உங்களுக்கே தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் நீங்க தெரிஞ்சா நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. இந்த ரியலான ஒரு தகவலை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளாம தன்னை மறைச்சு கொள்கிறான். தன்னை மறைச்சு கொள்றது எதுன்னா, மொத்தமா அவன் இறந்து போகிறான். இந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ள ஒரு வடிவத்துக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் போயிடுறான். இதுதான் இருக்கிறதுலே பெரிய துரதிர்ஷ்டமான செயல்.